விழுப்புரம் அருகே இறுதிச் சடங்கு செய்தபோது இறந்த நபர் திடீரென உயிருடன் எழுந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஃப்ரீசர் பாக்ஸில் உடலை வைக்க முயன்றபோது பாதிக்கப்பட்ட நபர் கண்விழித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனை கொடுத்த தவறான நம்பிக்கை குழப்பத்திற்கு காரணமானது எப்படி? விழுப்புரம் அருகே உள்ள வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அரியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பிரகாஷுக்கு 10 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை அளித்த போதும் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதையடுத்து பிரகாஷை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுங்கள், விரைவில் இறந்து விடுவார் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பிரகாஷின் சகோதரி நிலா வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்து கையெழுத்திட்டுள்ளார். வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வரை கூட தாங்க மாட்டார் என நினைத்து வெங்கடேசபுரத்தில் உள்ள உறவினர்களுக்கு நிலா தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து பிரகாஷை ஆம்புலன்ஸ் மூலம் வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். உறவினர்கள் பிரகாஷ் வீட்டில் பந்தல் போட்டு உடலை வைப்பதற்கு ஃப்ரீசர் பாக்ஸ், இறுதிச் சடங்கு செய்வதற்கான பொருட்கள், மாலைகள் உள்ளிட்டவற்றுக்கு ஏற்பாடு செய்தனர். அது மட்டுமன்றி சுடுகாட்டில் உடலை புதைக்க குழியும் தோண்டி வைத்து தயார்படுத்தி விட்டனர். இதனையடுத்து ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட பிரகாஷை இறக்கி ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க முயன்றபோது பிரகாஷ் திடீரென கண்பிடித்து கைகால்களை அசைத்திருக்கிறார். இதனைக் கண்டு உறவினர்கள் அனைவரும் அதிர்ந்து போயினர். அவரை உடனே தோகைப்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பிரகாஷினை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காணை காவல்துறையினர் விசாரணை செய்தபோது மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்குள் செல்வதற்குள் இறந்து விடுவார் என எண்ணி பிரகாஷின் சகோதரி உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தது தெரிய வந்தது. மூளையில பிளாட் ஆகிட்டே வருது, அது அதிகமா வந்துட்டு இருக்கிறதால இவரை காமெடி பண்ண முடியாதுன்னு டாக்டர் எல்லாம் டெய்லி சொல்றாங்க. இவரை எவ்வளவு நீங்க வச்சிருந்தாலும் காமெடி பண்ண முடியாது. அதே நேரம் உயிரோடு இருக்கும் நபருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்காமல் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுங்கள் என கூறி நம்பிக்கையை இழக்கச் செய்த தனியார் மருத்துவமனை மீது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இச்சம்பவத்தால் தோகைப்பாடி கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.